இந்த ஏற்ற இறக்கத்தை பத்தி கவலையே படக்கூடாதுங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா யோசிக்கக்கூடாது. ஐயோ நான் போன வாரம் தானே போய் கோல்டு வாங்கிட்டேன், இன்னைக்கு போய் வாங்கியிருக்கலாம். நம்ம முன்னாடி நிகழ்ச்சியிலே சொன்னாங்க, வாங்கணும்னு நினைச்சிருந்தா 3000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம், 5000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம். அப்படி நினைக்கவே கூடாதுங்க. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க என்னன்னா இந்த சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கவலையே படக்கூடாதுங்க. கையில வந்துங்க ஒரு 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் ஒருத்தர் இருக்கிற கோல்டு வந்து ஒவ்வொரு மிடில் கிளாஸ் கிட்டையும் இருக்கணும். அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக உபயோகப்படுறதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, ஒரு படிப்பு செலவு. ஆனால் கோல்டுன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம். ஒன்று வந்துங்க பணம் இருக்கிறவங்க ஆபரணமா போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறது. இன்னொருத்தர் வந்து அவசிய தேவைகளுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த அவசிய தேவைகளுக்காக வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு 50,000 ரூபாய் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 6 லட்சம் ரூபாய் நகை வந்து அவங்க கையில இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பள்ளிக்கு கட்டணுங்கும் போது உடனடியாக போய் அந்த கோல்டை வச்சு எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் ஒருத்தருள்ள கோல்டை வந்து எப்பவுமே வச்சுக்கணுங்க. இந்த ஏற்ற இறக்கத்தை பத்தி கவலையே படக்கூடாதுங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா யோசிக்கக்கூடாது. ஐயோ நான் போன வாரம் தானே போய் கோல்டு வாங்கிட்டேன், இன்னைக்கு போய் வாங்கியிருக்கலாம். நம்ம முன்னாடி நிகழ்ச்சியிலே சொன்னாங்க, வாங்கணும்னு நினைச்சிருந்தா 3000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம், 5000 இருக்கும்போதே வாங்கியிருக்கலாம். அப்படி நினைக்கவே கூடாதுங்க. நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்க என்னன்னா இந்த சின்ன சின்ன அப் அண்ட் டவுன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கவலையே படக்கூடாதுங்க. இந்த டாக்ஸ் பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து பிளஸ் பாயிண்டா தான் எடுத்துக்கணுமே ஒழிய இது நெகட்டிவா நம்ம வந்து நினைக்கவே கூடாது. ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு இது நெகட்டிவா இருப்பாங்க, புதுசா வாங்குறவங்களுக்கு இது வந்து பிளஸ்ஸா இருப்பாங்க. ஏற்கனவே வாங்கினவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிஜிட்டல் மெத்தட்ல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அக்குமுலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோல்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், அடுத்த கட்டமா சில்வர் பீஸ் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சில்வருக்கு பயங்கரமான மார்க்கெட் இருக்க போகுதுன்றதும் பேச, சில்வருமே இந்த டைம் குறைஞ்சது. ஏன்னா கோல்டு குறையும் போது சில்வர் குறையுது, சராசரியா நடக்கிற விஷயங்கள் தான். சில்வர் மேல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி. சில்வர் அதே தான், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலுங்க. கண்டிப்பா வந்து அதோட தேவைகள் வந்து இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுதுங்க. இந்த சூரிய ஒளி இதுக்கெல்லாம் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து சில்வர் வந்து தேவைப்படுதுங்க. இந்த மாதிரிலாம் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வளர்ந்து வரப்போற ஒரு பெரிய ஒரு மெட்டீரியலாக இருக்குங்க. அதையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்க. எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணுங்க. தங்கம் வந்து முதலீடான்னா அது அவசர தேவைக்கு உண்டான இடமா நீங்க வச்சுக்கணுங்க. முதலீடுன்னா ரொம்ப நீண்ட கால அடிப்படையில் நீங்க வச்சுக்கணுங்க. அப்படியே அதை நீங்க முதலீடா வச்சாலும் நம்மளோட பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து செயல்படுமான்னா செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மைண்ட்ல செட் ஆயிருச்சுங்க. தங்கம்னா வந்துங்க முதலீடு மேல் நோக்கி போகும். அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க மட்டும் தான் அதை பற்றி யோசிக்கணுங்க. அதை தாண்டி நிறைய லாபம் கொடுக்குற ஏரியாலாம் இருக்குங்க. இப்போங்க தங்கத்தை தாண்டி லாபம் கொடுக்குற ஏரியாலாம் இருக்குங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் கொஞ்சம் போயிடணுங்க. அப்படி போகும்போது தான் நம்ம சொல்றதுங்க ஆஸ் யூஷுவல் ஸ்டாக் மார்க்கெட்டுங்க, மியூச்சுவல் ஃபண்டுங்க, இந்த மாதிரி அவங்க போகும்போது என்ன ஆகும்னு சொன்னாங்க, இதை விட அதிகமான லாபத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் நான் தங்கம் தான் வாங்குவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டத்தில் வாங்க ஆரம்பிங்க. குறைஞ்சாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆவரேஜ் ரேட்டு கிடைக்கும்ன்றதை முதல் புரிஞ்சுக்கணுங்க. புரியுது சார். ஸோ கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசியிருக்கோம். கோல்டில் நிறைய விதமான ஃபார்மட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி எல்லாம் கோல்டு வாங்கலான்னு. நீங்கள் வந்து ஆர்டர் படுத்தணுன்னா எந்த மாதிரி கோல்டை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்லை, அதாவது நான் பணம் கொடுத்து வாங்க போகிறேன்னா நாணயம் வாங்குறவங்க இருக்காங்க, பாரா வாங்குறவங்க இருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாவரன் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸில் வாங்குறவங்க இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ETF போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாமே ஒரே சிஸ்டம் தாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம் தாங்க. அதில் வந்து கொஞ்சம் அதிகமான பணம் போட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மெத்தட் இவ்வளோ தாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போகும்போது என்னென்னா இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் வரும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காருங்க, இப்போ திடீர்னு இறங்கினா தான் அவருக்கு பிரச்சனை, என்னப்பா நம்ம யூனிட்லாம் இறங்கியிருக்கேன்னு யோசிப்பாருங்க. அதே வந்து நான் மாதம் 500 கொடுத்து 600 கொடுத்து வாங்குறவருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. போன மாதம் 60 ரூபா வாங்கியிருப்பாரு, இந்த மாதம் 50 ரூபா வாங்குவார், அடுத்த மாதம் 40 ரூபா வேணாலும் வாங்குங்க, ஏன்னா ஆவரேஜ் ஆக போகுதுங்க. கோல்டு கீழே வரும்னு யாருமாலும் சொல்ல முடியாதுங்க, அது மேல் நோக்கி தான் போகணுங்க. இன்னைக்கு எல்லா அரசாங்கமும் கோல்டை வந்து டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லா வகையிலும் கோல்டு வந்து உபயோகப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக மதிப்புக்குண்டான ஒரு மெட்டீரியலுங்க.